3 அடி வரைக்கும் உயரம், 15லேருந்து 18 கிலோ வரை எடை கொண்ட கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் அப்படிங்கக்கூடிய இந்த பறவை தான் இந்தியாவினுடைய தேசிய பறவையாக அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி சலீம் அலி சொன்ன பறவை. ஆனால் அதற்கு பிறகு மயில் இந்தியாவோட தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டது. ராஜஸ்தானோட மாநில பறவையாக இருக்கக்கூடிய கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் இப்போ 200க்கும் குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்குது. IUCN ரெட் லிஸ்ட் கேட்டகரியில் இது வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸாக இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அதனோட சூழல் வாழிடம் அழியிறது, அதாவது புல்வெளி பகுதிகள் காடுகளாக மாற்றப்படுவது, பவர் லைன்ஸில் மோதி இறந்துருது. அது மட்டும் இல்லாமல் உணவுக்காக இறைச்சிக்காக பாகிஸ்தான் பகுதிகள் அதிக அளவில் வேட்டையாடப்படுது. பவர் லைன்ஸில் மோதி இருக்கிறதுனால தான் ராஜஸ்தான் கவர்மெண்ட் பவர் லைன்ஸை இப்போ பூமிக்கு அடியில் போட்டுட்ருக்காங்க. 200க்கும் குறைவான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இந்த பறவை இனத்தை மீட்டெடுக்கிறதுக்காக கவர்மெண்ட்டும் தன்னார்வலர்களும் NGOs போன்ற அமைப்புகளும் இப்போ இந்த சூழ்நிலை மண்டலத்தையே மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க.